தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அறிவியல் உலகம் நாள்தோறும் அசுர பாய்ச்சல் பாய்ந்து வருவதால் வியக்கத்தகுந்த மாற்றங்களை சந்திக்கிறது மருத்துவத்துறை. அந்த வகையில் அறுவை சிகிச்சைகளில் உள்ள ரிஸ்குகளை தவிர்ப்பதற்காக ரோபோக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. இந்த ரோபோக்களை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். எந்திரன் திரைப்படத்தின் வாயிலாக ரோபோ குறித்த சகல விவரங்களும் மிக எளிய முறையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரிந்துவிட்டது. அறிவியல் ஆய்வகங்கள் முதல் கட்டுமான வேலை வரை ரோபோக்கள் வந்துவிட்டன. அந்த வகையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காகவும் ரோபோக்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. இப்போது இவை சென்னைக்கும் வந்துள்ளன. இந்த வகை ரோபோக்கள் மருத்துவர்களின் கட்டளைகளை படிப்படியாக செயல்படுத்தி அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றன. 3D உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை உயிரிழப்பு அபாயங்களை குறைப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் 3D டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால இன்னும் ப்ரிசைஸாக பார்க்க முடியும் அதில். ஸோ அதனால நம்ம கட் பண்ணக்கூடிய சதை அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக கட் பண்ணலாம். ஸோ இதனால தான் அதை ரெக்கவரின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க நார்மல் நிலைமைக்கு திரும்புறது ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சேஃப் தான், அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனித உள்ளுறுப்புகளில் மேற்கொள்ளப்படும் அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் ரோபோக்கள் செய்து சாதிக்கின்றன. இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை 50 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். வயிறு சம்பந்தமான எல்லா சிகிச்சையுமே ரோபோனால பண்ணலாம். அதே மாதிரி நுரையீரல் லங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் உள்ளதும் நம்ம ரோபோட்டிக் அறுவை பண்ணோம். ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளத்துக்கும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணலாம். இது இல்லாமல் நமக்கு தொண்டையில் வர கேன்சர், தைராய்டு கேன்சர் சொல்லுவோம், அதையும் நம்ம ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை பண்ணலாம். இப்போ இதே ஆர்த்தோன்னு எடுத்தோம்னா எலும்பு அறுவை சிகிச்சைக்கு தனியாக அதுக்கு ஒரு ரோபோ இருக்குது. ஸோ அந்த ரோபோ கருவி மூலமாக இப்போ நம்ம இங்கேயே 400க்கும் மேற்பட்ட மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் ரோபோட்டிக் கருவியை பயன்படுத்தி. ரோபாட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படும் நோயாளிகள் விரைந்து குணமடைந்து வீடு திரும்புவதோடு குறுகிய நாட்களில் அன்றாட பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். கட்டணம் என்ற வகையில் 2 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் வீரகுமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.